Hello everyone. Today we are going to see about supply of money. So last classல நம்ம என்ன பார்த்தோம்? மணினா என்ன? மணி எப்படி வந்தது? மணி எப்படி கண்டுபிடிச்சாங்க? மணின்ற ஒரு திங்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிச்சாங்க? என்னத்த நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்? மணியா எதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்? சப்ளை ஆஃப் மணி பார்க்க போறோம். சோ மணினா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சோ மணினா என்ன? சோ மணி இஸ் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட். ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மணின்ற இந்த திங்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப மணின்ற ஒரு திங்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பார்ட்டர் சிஸ்டம்ல இன்வால்வ் ஆயிட்டோம். சோ பார்ட்டர் சிஸ்டம் ஒரு கூட்ஸுக்கு அனதர் கூட்ஸ் வந்து ஈக்குவலா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ 1 kg ரைஸ் கொடுத்தா 1 kg ரைஸ், 1 kg வீட் ஆர் 1 kg டொமேட்டோ, ஆனியன் சொல்லிட்டு ஏதோ ஒரு கூட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் அனதர் கூட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பார்ட்டர் சிஸ்டம்ல மூவ் பண்ணிட்டோம். சோ பார்ட்டர் சிஸ்டம் நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றதுனாலதான் மணின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. சோ அப்ப கோல்டு, சில்வர், காயின்ஸ், மெட்டல்ஸ் எல்லா மெட்டல் திங்ஸும் வந்து மணியா கன்வெர்ட் பண்ணி, சோ கோல்டு, சில்வர் கூட மணி தான். அதுவுமே ஒன் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். சோ அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோல்டு அண்ட் சில்வரை அதிகமா மணியா நம்ம யூஸ் பண்ண கன்வெர்ட் பண்றதுனால கண்ட்ரில வேர்ல்டுல கோல்டு, சில்வர், மெட்டல்ஸ் இதெல்லாம் இல்லாம போயிட்டனால தான் பேப்பர் கரன்சி, காயின்ஸ், பேப்பர் கரன்சி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. சோ அப்ப பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து நம்ம மணிக்கு வந்து மூவ் பண்ணோம். ஏன் பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்து மணிக்கு மூவ் பண்ணனா, இப்போ 1 kg ரைஸ் வந்து 1 kg வீட் அப்படின்றது ஈக்குவலா இருக்காது. அது ஈக்குவல். ஓகேங்களா? அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்காது. நான் 1 kg ரைஸ் கொடுத்தேன்னா நீங்க வந்து எனக்கு 1 kg வீட் கொடுங்க. இது வந்து ஈக்குவலா இருக்கும். இதுவே ஒரு ஆட்டோமொபைல், ஒரு காரை மேனுஃபேக்சர் பர்சன் கிட்ட போயிட்டு நான் 1 kg ரைஸ் கொடுக்குறேன், எனக்கு ஒரு கார் கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியுமா? அது அந்த 1 kg ரைஸும் ஒரு காரும் வந்து ஈக்குவல் ஆகுமா? சோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணனால்தான் நம்மளுக்கு மணின்ற ஒரு திங்ஸுக்கு வந்து மூவ் பண்ணும். சோ மணின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்த எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து நம்ம சால்வ் பண்ணும். இன்கேஸ் இப்போ இன்னைக்கு 1 kg நம்ம டொமேட்டோ வாங்கிட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் பேமெண்ட் கொடுக்குறேன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு மார்க்கெட் போறோம், நான் 1 kg வந்து டொமேட்டோ வாங்குறேன், என்கிட்ட இப்ப மணி இல்ல, நான் 2 டேஸ் கழிச்சு ஆர் 1 மந்த் கழிச்சு குடுக்குறேன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுவே பார்ட்டர் சிஸ்டம்ல நான் இப்ப எனக்கு 1 kg டொமேட்டோ கொடுங்க, 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு 1 kg வந்து ஆனியன் குடுக்குறேன் அப்படின்னா அந்த ஃபியூச்சர் பேமெண்ட்டை வந்து பார்ட்டர் சிஸ்டம்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை கோல்டு அண்ட் சில்வரை யூஸ் பண்றப்பயும் நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆச்சு. சோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்காக தான் இந்த மணி வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சாங்க. சோ இப்ப இந்த மணி சப்ளை வந்து எப்படி பண்றாங்க? சப்ளை ஆஃப் மணி, பண அளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சோ இந்த மணி யாரு, கரன்சிஸ வந்து யார் பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட்ல விடுவா? சோ ஆர்பிஐ தான் கரன்சிஸ், பேப்பர் கரன்சியை பிரிண்ட் பண்ணி கண்ட்ரி ஃபுல்லா, இந்தியா எடுத்துக்கிட்டா இந்தியால வந்து ஆர்பிஐ தான் கரன்சிஸ பிரிண்ட் பண்ணி ஓவரால் இந்தியா ஃபுல்லா சர்க்குலேட்ல விடும். சோ சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அப்ரூவலோட ஆர்பிஐ வந்து எவ்வளவு மணியோ அந்த அளவுக்கு மணி வந்து பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட்ல விடும். சோ காயின்ஸ் எல்லாம் வந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் பினான்சியல் அத்தாரிட்டி மூலமா காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ வந்து பேப்பர் கரன்சிஸ மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். சோ இப்ப மணி, சோ அப்ப மணி சப்ளை ஆஃப் மணி அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம், இந்தியாவுடைய எக்கனாமிக்ல எவ்வளவு மணி இருக்கு? 2 lakhs இருக்கா? 2 crore இருக்கா? எவ்வளவு லேக்ஸ் அண்ட் crore, எவ்வளவு மணி வந்து இருக்கு? அந்த மணிய மெஷர் பண்றதுதான் மணி சப்ளை. So money supply is the refers to amount of money which circulate in an economic. எக்கனாமிக்ல சர்க்குலேட் ஆகக்கூடிய ஓவரால் மணியை டிட்டர்மின் பண்றதா மணி சப்ளைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மணி சப்ளை சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அப்ரூவலோட ஆர்பிஐ வந்து மணி வந்து சப்ளை பண்ணுது. சோ இந்த சப்ளை பண்ணக்கூடிய மணியை ஸ்டாக் அண்ட் ஃப்ளோன்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ்ல ஸ்டாக்னா என்ன, ஃப்ளோனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் இல்லையா? ஸ்டாக் அண்ட் ஃப்ளோனா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ டிஃபரன்சியேஷன் பார்த்திருக்கோம். சோ ஸ்டாக் அண்ட் ஃப்ளோனா என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சோ இப்ப மணி சப்ளையை டிட்டர்மின் பண்றதா ஸ்டாக். இப்ப ஆர்பிஐ வந்து 2 lakhs மணி வந்து பிரிண்ட் பண்ணதா தட் இஸ் ஸ்டாக் ஆஃப் மணி. 2 lakhs மணி வந்து நம்ம இப்ப கண்ட்ரில எக்கனாமிக்ல சர்க்குலேட் பண்ண போறோம். இது ஸ்டாக். இந்த ஸ்டாக் எப்படி வந்து கண்ட்ரில வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு?
2 lakhs இருக்கும். இந்த 2 lakhs RBI பிரிண்ட் பண்றது அப்படின்றது பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஸ்டாக். அந்த 2 lakh வந்து எப்படி சர்க்குலேட் ஆகுது? தட் இஸ் ஃப்ளோ. சோ இதுதான் மணி சப்ளை கான்செப்ட்ல பார்த்திருக்கோம். அப்ப மணி சப்ளைனா ஒண்ணும் இல்ல. ஒரு கண்ட்ரி ஆர் எக்கனாமிக்ல சர்க்குலேட் ஆகக்கூடிய மணியோடைய வேல்யூவை டிட்டர்மைன் பண்றதுதான் மணி சப்ளை. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உங்களுக்கு மணினா என்ன, மணியோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பார்த்திருக்கோம். சோ அந்த சர்க்குலேட் பண்ணக்கூடிய அந்த மணியோடைய ஸ்டாக்க வந்து 4ஆ டிட்டர்மைன் பண்றாங்க. 4ஆ வந்து மெஷர்மென்ட் பண்றாங்க. M1, M2, M3 அண்ட் M4 சொல்லிட்டு சர்க்குலேட் பண்ணக்கூடிய மணிய 4ஆ மெஷர்மென்ட் பண்றாங்க. ஓகேங்களா, புரியுதா? சோ இப்ப மணி சப்ளை ஸ்டாக் இங்க லாஸ் சொன்னல. சோ மணி சப்ளை வந்து ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ இத தான் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு பர்టిక్యులர் பீரியட்ல எவ்வளவு மணி ஸ்டாக் வந்து இருக்கு, அது எந்த அளவுக்கு சர்க்குலேட்ல இருக்கு, அந்த சர்க்குலேட்ல இருக்கக்கூடிய மணிய 4ஆ மெஷர்மென்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அந்த 4 தான். வாட் ஆர் தட் 4 மெஷர்மென்ட் ஆஃப் மணி? M1, M2, M3 அண்ட் M4. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப M1 பாத்தீங்கன்னா கரன்சி, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் டெபாசிட். M1 பாத்தீங்கன்னா கரன்சி, காயின்ஸ் அண்ட் டிமாண்ட் டெபாசிட். சோ மெஷர்மென்ட் பண்ணக்கூடிய அந்த 4 டைப்ஸ் மணில M1 பாத்தீங்கன்னா கரன்சி. RBI வந்து எந்த கரன்சிஸ், எவ்வளவு கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க அந்த கரன்சி, பிளஸ் காயின்ஸ். காயின்ஸ் இந்த 5 rupees காயின்ஸ், 10 rupees காயின்ஸ், இப்போ 20 rupees காயின்ஸ் கூட நிறைய காயின்ஸ் வந்து இப்ப இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ அந்த காயின்ஸ் ஓட வேல்யூ. தென் டிமாண்ட் டெபாசிட். பீப்புள்லாம் எந்த அளவுக்கு டிமாண்ட் டெபாசிட்ஸ் வந்து பேங்க்ல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. தீஸ் ஆர் தி M1. இப்போ மணி நம்ம மெஷர்மென்ட் பண்ணிருக்கோம் M1. இப்ப M2 எப்படி மெஷர்மென்ட் பண்றோம்னா M1 பிளஸ். இப்போ M1 பிளஸ்னா ஓவரால் வரும் கரன்சியோட வேல்யூ, காயின்ஸோட வேல்யூ, டிமாண்ட் டெபாசிட்டோட வேல்யூ. இது ஓவரால் வேல்யூ தான் M2. சாரி, M1. சோ M1 பிளஸ் சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ். சோ இப்போ ஃபர்ஸ்ட் M1ல என்ன சொல்றாங்க, கண்ட்ரில எக்கனாமிக்ல சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய கரன்சி, காயின்ஸ், டிமாண்ட் டெபாசிட். சோ M2 நம்ம மெஷர்மென்ட் பண்ணும்போது எப்படி பண்றோம்? M1 பிளஸ் ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன் பண்ண காயின்ஸ், கரன்சி, டிமாண்ட் டெபாசிட் பிளஸ் சேவிங்ஸ் டெபாசிட். பீப்புளோடைய சேவிங்ஸ் டெபாசிட். எவ்வளவு சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் வந்து பேங்க்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. போஸ்ட் ஆபீஸ்லயும் சேவிங்ஸ் டெபாசிட்லாம் இருக்கு. அந்த சேவிங் டெபாசிட்ஸ் பிளஸ் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ், இது எல்லாத்தையும் ஓவரால் கால்குலேட் பண்றது M2. ஓகே, இப்போ நம்ம M1 ஓட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம், M2 வந்து மெஷர் பண்ணிருக்கோம். இப்போ M3. சோ இப்போ M3 மெஷர்மென்ட் பண்ணும்போது M2 பிளஸ். இப்போ M2னா இது ஆல்ரெடி M1 இன்க்ளூடடா இருக்கு இல்லையா? M1 பிளஸ் சேவிங் டெபாசிட் தான் M2. அப்போ மேல இருக்க கரன்சி, காயின்ஸ், டிமாண்ட் டெபாசிட், தென் சேவிங் டெபாசிட், போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ், இதெல்லாம் இன்க்ளூடட் தான் M2. இப்ப M2 பிளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். கார்பரேட்டோடைய டைம் டெபாசிட் 1 year பிக்ஸ்டு டெபாசிட், RDI, இந்த மாதிரி டைம் டெபாசிட் இருக்கும் இல்லையா? 3 yearsக்கு, 4 yearsக்கு, 5 yearsக்கு பிக்ஸ்டு டெபாசிட்ஸ். அந்த மாதிரி டைம் டெபாசிட் பிளஸ் M2 இதை மெஷர்மென்ட் பண்றது M3. சோ ஃபைனல் ஒன் M4. சோ M4ன்றப்போ கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா டெபாசிட் மணி. இப்ப மணி வேல்யூ அப்படின்னு இப்ப சப்ளை ஆஃப் மணி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? மேடம் வந்து RBI பிரிண்ட் பண்ண இருக்கக்கூடிய கரன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் தான் மணி சப்ளை அப்படின்னு சொல்லி இருக்க கூடாது. கண்ட்ரில இருக்கக்கூடிய பேங்க்ஸ் உடைய ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட், டெபாசிட்ஸ், அசெட்ஸ், லிக்விட் அசெட்ஸ்னா உடனே கேஷா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அசெட்ஸ். இது எல்லாமே கேபிட்டல் டெப்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் வந்து இன்க்ளூடா இருக்கும். இது எல்லாமே சேர்த்துதான் மணி சப்ளை. வெறும் பேப்பர் கரன்சி மட்டும் தான் மணி சப்ளை கிடையாது. சோ அதுதான் இந்த மெஷர்மென்ட்ல M1, M2, M3ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்னென்னலாம் இன்க்ளூடடா இருக்கும் மணி சப்ளைல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 4 திங்ஸ் தான் நம்ம மணி சப்ளைல மெஷர்மென்ட் பண்றோம். M3ல ஓவரால் பிளஸ் டோட்டல் டெபாசிட், ஓவரால் டெபாசிட் பிளஸ் போஸ்ட் ஆபீஸ் சேவிங்ஸ். சோ இது எல்லாமே இன்க்ளூடடா இருக்கிறது தான் இந்த M4. ஓகேங்களா? சோ தீஸ் ஆர் தி மெஷர்மென்ட் ஆஃப் மணி சப்ளை. மணி சப்ளை நம்ம எப்படி மெஷர்மென்ட் பண்றோம்? இந்த 4 M1, M2, M3 அண்ட் M4. சோ இதுல ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பாத்தீங்களா? M1, M2 இத வந்து மணி அப்படின்னு சொல்றாங்க, குறுகிய பணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ குறுகிய பணம் கரன்சின்றது நம்ம ரொம்ப நாளா வந்து சேவ் பண்ணி வச்சிருக்க முடியாது. இப்ப நான் வந்து உங்ககிட்ட 10,000 கொடுக்குறீங்க. இப்ப கார்த்தின்னு ஒரு பர்சன் இருக்கான்.
அந்த பர்சனுக்கு நான் என்ன பண்றேன் 10,000 நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அந்த கார்த்தின்ற பையன் என்ன பண்றான், அவங்க வீட்டுல போய் அவங்களோட பீரோல வந்து பூட்டி வச்சிடறான், லாக் பண்ணி வச்சிடறான் 10,000. இதுவே விக்னேஷ்ன்ற ஒரு பாய் இருக்கான், அவனுக்கும் நான் 10,000 கொடுக்குறேன். அந்த விக்னேஷ்ன்ற பாய் என்ன பண்றான், பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி வச்சிடறான். இப்ப ஆஃப்டர் 2 டேஸ்க்கு அப்புறம் கார்த்திக் கிட்ட இருக்கக்கூடிய 10,000 உடைய மணி வேல்யூ ஹையா இருக்குமா, இல்ல விக்னேஷ் கிட்ட இருக்கக்கூடிய மணி வேல்யூ அதிகமா இருக்குமா? டெஃபினட்டா விக்னேஷ் கிட்ட இருக்கக்கூடிய மணி வேல்யூ தான் அதிகமா இருக்கும் இல்லையா? ஏன்னா அதுக்கு அவன் சேவிங் பண்ணனால அவனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். சோ நம்ம எவ்வளவு அமௌண்ட் லிக்விட் கேஷா நம்ம வீட்ல கையில வச்சிருந்தாலும் அதோட வேல்யூ வந்து டே பை டே வந்து டிக்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். 3 அண்ட் M4 வந்து என்னது, பிராட் மணி, பரந்த பணம், ரொம்ப பெரிய அளவிலான பணம். அது ஓவரால் டோட்டல் டெபாசிட் வரும். பிக்ஸ்டு டெபாசிட் மினிமம் 1 இயர் இல்லையா, 1 இயர் 5 இயர்ஸ். அப்ப அது ஓவராலா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அது வந்து பிராட் மணி, பரந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றாங்க. சோ இந்த 4 டைப்ஸ் தான் வந்து மணி சப்ளையை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட். சோ மணினா என்ன, மணில வந்து நம்ம எப்படி எல்லாம் மெஷர்மெண்ட் பண்றோம், மணி சப்ளைல என்னெல்லாம் இன்க்ளூடடா இருக்குன்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் we are move on the determination of money supply. இந்த மணி சப்ளை வந்து எப்படி தீர்மானிக்கிறாங்க, எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க? இப்ப 5 lakhs இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வேணும்னா உடனே போய் ஆர்பிஐல போய் எனக்கு 5 lakhs வேணும், பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா உடனே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. சோ அதுக்கான ரீசன், ஒர்த்தபிள் வேல்யூவான ரீசன் இருக்கணும். அதுவுமே ரீசனா இருந்தாலும் சும்மா போய் ஆர்பிஐ கிட்ட எனக்கு நம்மளோட இந்திய கவர்மெண்ட் போயிட்டு எனக்கு 10 lakhs வந்து பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணி கொடுங்க. அதுக்கு ஈக்குவலான கோல்டோ, சில்வரோ, அசட்ஸோ, பாண்ட்ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்பிஐ கிட்ட கொடுத்துதான் அதுக்கான வேல்யூவான மணி வந்து நம்மளால பிரிண்ட் பண்ணிட்டு வர முடியும். இப்ப இந்தியா வந்து ரொம்ப கடன்ல இருக்கு. சோ அந்த கடனை செட்டில் பண்ணணும். அப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 5 lakhs வேணும். 5 lakhs வேண்டும். இதை கலெக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு. ஆர்பிஐ கிட்ட போய் நம்ம கவர்மெண்ட் தானே, நம்ம இஷ்டத்துக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூல்ஸ் கிடையாது. நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருந்தாலுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கோல்டு, சில்வர் எது எனிதிங் ஒன், ஏதோ ஒரு பாண்ட்ஸ், அசட்ஸ், அதுக்கு ஈக்குவலான அசட்ஸ் நம்ம கொடுத்துதான் அதுக்கு ஈக்குவலான மணி வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி வரணும். சோ இதை அப்ப எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க, கரன்சி டெபாசிட் ரேஷியோ. கரன்சி டெபாசிட் ரேஷியோனா என்ன, நாணய வைப்பு தொகை. தட்ஸ் மீன் பீப்புள் கிட்ட எவ்வளவு கரன்சி இருக்கு, நம்ம எல்லாம் எவ்வளவு கேஷ வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஆஸ் ஏ பர்சனா, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா, ஓவராலா ஒரு இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் எவ்வளவு கேஷ வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க, எவ்வளவு கேஷ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. கரன்சி டெபாசிட் ஆர் கேஷ் டெபாசிட் ரேஷியோ. சோ எவ்வளவு மணி வந்து மக்கள் கிட்ட சர்க்குலேட்டடா இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் டிட்டர்மின் பண்ணு. செகண்ட் ஒன், ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோனா கமர்ஷியல் பேங்க் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து எவ்வளவு பேங்க்ல வந்து அவங்க வந்து பணத்தை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, அது ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ. கமர்ஷியல் பேங்க்லாம் எல்லா கமர்ஷியல் பேங்க்குமே சம் அமௌண்ட்டை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுடைய பேங்க்ல, ஏதாவது ஒரு சடன் சுச்சுவேஷனுக்காக அதை யூஸ் பண்றதுக்காக. சோ அதோடைய வேல்யூ என்னவா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கரன்சி டெபாசிட்ல பீப்புள் வந்து எவ்வளவு மணியை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. செகண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து எவ்வளவு ரிசர்வ் பண்ணி, சாரி கமர்ஷியல் பேங்க் வந்து எவ்வளவு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. தென் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோல ஆர்பிஐ வந்து எவ்வளவு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. சோ கமர்ஷியல் பேங்க்குக்கெல்லாம் இந்த ஆர்பிஐ தான் மணி வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகுது இல்லையா. அந்த கமர்ஷியல் பேங்க் எல்லாமே ஆர்பிஐ பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் ஒரு பேங்க் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து பேங்க் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்து ஆர்பிஐல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு, இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐல எவ்வளவு அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இது எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்ணி தான் மணி சப்ளை வந்து கொடுப்பாங்க. சோ அப்ப பீப்புள் கிட்ட சர்க்குலேட்ல எவ்வளவு மணி இருக்கு, பீப்புளோடைய டெபாசிட் எவ்வளவு இருக்கு, கமர்ஷியல் பேங்கோடைய ரிசர்வ் ரேஷியோ, ரிசர்வ் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, தென் கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐல எவ்வளவு அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. தென் ஃபைனல் ஒன் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, அசெட்ஸ். கமர்ஷியல் பேங்க்லாம் வந்து லீகலான அசெட்ஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க, எவ்வளவு கோல்டு அண்ட் சில்வர் அசெட்ஸ், லேண்ட், ஷேர் மார்க்கெட்டோட ஹோல்டு, ஷேர் பாண்ட்ஸ், இது எல்லாத்தையும் எவ்வளவு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் டிட்டர்மின் பண்றதா மணி சப்ளை. சோ அப்பதான் நம்மளால மணி வந்து பிரிண்ட் பண்ண முடியும். சோ இந்த 4 கான்செப்ட மணி சப்ளை வந்து தீர்மானிக்கிறது, மணி சப்ளை வந்து டிட்டர்மின் பண்ணுது. சோ கரன்சி டெபாசிட் ரேஷியோனா பீப்புள் வந்து எவ்வளவு அமௌண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க.
ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, கமர்ஷியல் பேங்க் அவங்களுடைய பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. தென் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா கமர்ஷியல் பேங்க் ஆர்பிஐல எவ்வளவு அமௌண்ட் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. தென் ஃபைனல் ஒன் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்டனா எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, அந்த அசெட்ஸை வந்து கால்குலேட் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம மணி சப்ளை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ மணி சப்ளைனா என்ன, மணி சப்ளை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணும், தென் மணி சப்ளை எப்படி டிட்டர்மைன் பண்ணிடணும் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மணி சப்ளை உடைய தியரிஸ் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆன ஃபர்ஸ்ட் தியரி இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி தான். நிறைய பேர் நிறைய தியரிஸை வந்து குவான்டிட்டி தியரி ஆஃப் மணிக்கு வந்து தியரிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, தியரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இர்விங் ஃப்ரெஷருடைய தியரி தான் வந்து எல்லாராலுமே அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு ஃபேமஸான தியரி இர்விங் ஃப்ரெஷர் தியரி தான். அப்ப குவான்டிட்டி தியரி ஆஃப் மணில 2 தியரி வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கிறோம். 2 தியரி, இர்விங் ஃப்ரெஷருடைய குவான்டிட்டி தியரி, கேம்பிரிட்ஜ் அப்ரோச். கேம்பிரிட்ஜ் அப்ரோச்ல வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கின்விஷியனோடதும் தென் மார்ஷல் ஓடைய கேம்பிரிட்ஜ் அப்ரோச்சை பார்க்க போறோம். தென் இர்விங் ஃப்ரெஷர். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த பணத்தின் அளவு கோட்பாடு, குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி அப்படின்னா என்ன, குவான்டிட்டி ஆஃப் மணி அப்படின்னா என்ன. நம்ம டிமாண்ட் கான்செப்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். குவான்டிட்டின்னு சொல்லிட்டு எல்லா கான்செப்ட்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ குவான்டிட்டி ஆஃப் மணி அப்படின்னா என்ன. சோ எந்த அளவுக்கு பணம் இருக்கு எக்கனாமிக்ல, கண்ட்ரில. எக்கனாமிக் கண்ட்ரினா சேம் மீனிங், ஓகேங்களா. சோ கண்ட்ரில எந்த அளவுக்கு பணம் இருக்கு, அந்த பணத்தை எதுலலாம் யூட்டிலைஸ் பண்ணாங்க, அதை நம்ம எவ்வளவு வந்து ப்ராடக்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இப்போ நான் ஃபர்ஸ்டே ஆல்ரெடி சொன்னேன், என்ன சொன்னேன், ஆர்பிஐ தான் கரன்சிஸை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ ஆர்பிஐ வந்து ஒரு 5 lakhs பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த 5 lakh அப்படின்றதுதான் குவான்டிட்டி ஆஃப் மணி, ஓகேங்களா. இந்த 5 lakhs வச்சு எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். 5 lakhs பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த 5 lakhsல அந்த கண்ட்ரில எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ பர்ச்சேஸ் பண்ணணும். தென் எந்த வெலாசிட்டி, எவ்வளவு வேகத்துல, எத்தனை நாட்களுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணணும். இப்ப நான் 5000 வச்சிருக்கேன். இந்த 5000ன்றது குவான்டிட்டி ஆஃப் மணி, ஓகேங்களா. இந்த 5000 வச்சு நான் 5 டிவி வாங்கியிருக்கேன் அப்படின்னா 5 டிவி வாங்கியிருக்கேன். எத்தனை நாள்ல அந்த 5 டிவி வாங்கினேன், ஒரு நாளைக்கு ஒரு டிவி வாங்கினா, இல்ல ஒரே நாள்ல அந்த 5 டிவியும் வாங்கினா 5000 கொடுத்து. சோ அப்ப ஆர்பிஐ 5 lakhs கொடுக்குது. இந்த 5 lakhsல எவ்வளவு ட்ரேட வந்து மூவ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, தென் எவ்வளவு மந்த்ஸ், எவ்வளவு இயர்ஸ், எவ்வளவு டேட்ஸ் இது எடுத்திருக்காங்க. அப்ப 5 lakhsல 5 டிவி, 5 வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. எத்தனை நாளைக்குள்ள இந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கினாங்க, 2 months. அப்ப 2 monthsல ஒரு 15 குவான்டிட்டிய 5 lakhsல பர்ச்சேஸ் பண்றாங்க. இதுதான் குவான்டிட்டி ஆஃப் மணி. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா உங்களுக்கு. சோ ஆர்பிஐ பிரிண்ட் பண்ணக்கூடிய மணில எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்றோம், எவ்வளவு டைம், அதோடைய டைம் பீரியட் என்ன, அது எந்த டைம் பீரியட்குள்ள எவ்வளவு குவான்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ணணும், அதுதான் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. குவான்டிட்டினா என்னது, அளவு. மணியோட அளவு என்ன, 5 lakhs. அந்த 5 lakhsல எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், எவ்வளவு டேஸ்க்குள்ள நம்ம அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ பர்ச்சேஸ் பண்ணும், ஓகேங்களா. இதுதான் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இர்விங் ஃப்ரெஷருடைய குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி. நான் ஆல்ரெடி சொன்னதா, மெனி எக்கனாமிக்ஸ் வந்து குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி வந்து டிட்டர்மின் பண்ணாலும் இர்விங் ஃப்ரெஷருடைய மணி தியரி, குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி தான் வந்து பப்ளிஷ்டா இருந்துச்சு, ரொம்ப ஃபேமஸ்டா இருந்தது. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ். 1911ல வந்து இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமஸா கொடுத்தாரு. தென் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய தேரியை வந்து டிட்டர்மின் பண்றாங்க. பரிமாற்ற சமன்பாடு, தென் பணத்தின் வாங்கும் சக்தி. அதாவது இர்விங் ஃப்ரெஷர் என்ன சொல்றாருன்னா, மணி சப்ளை வந்து பணத்தின் வாங்கும் சக்தி, தி பர்ச்சேசிங் ஆஃப் பவர், அதுதான் மணி சப்ளை. ஆர் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இது ரெண்டுத்தையும் இந்த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணில வந்து கொடுத்திருக்காரு. சோ இவருடைய ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இர்விங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எல்லாத்தையுமே நீங்க பார்க்க வேண்டியது ஈக்குவேஷன், ஃபார்முலாஸ் தான்.
அதோடைய அதர் நேம்ஸ் என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ குவாண்டிட்டி ஆஃப் தியரி அப்படின்னா அதோட குவாண்டிட்டி ஆஃப் தியரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் அதோட ஈக்குவேஷன் என்ன, ஃபார்முலாஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்முலாஸ்க்கான மீனிங் என்ன. இப்ப நான் ஃபார்முலா போட்டு ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா அது எக்ஸாக்டா அப்படியே கேட்க மாட்டாங்க இல்லையா? அந்த ஃபார்முலாஸ் ஆனா எக்ஸாக்டா கேட்பாங்களா? அந்த ஃபார்முலாக்கான வேல்யூ அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண. அப்ப நீங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாஸை வந்து கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ இப்போ நிறைய எக்கனாமிக்ஸ் வந்து நிறைய ஈக்குவேஷன் வந்து இர்விங் குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணில வந்து கொடுத்துருப்பாங்க. சோ மார்ஷலோட ஈக்குவேஷன் என்ன, கிண்டிஷனோட ஈக்குவேஷன் என்ன, இர்விங் ஃப்ரெஷரோட ஈக்குவேஷன் என்ன, நீங்க செப்பரேட்டா தனியா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சு வச்சீங்கன்னா உங்களால கரெக்டா எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்ப இர்விங் ஃப்ரெஷனோட குவாண்டிட்டி தியரியோட ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா எம்வி ஈக்குவல் பிடி. ஓகேவா? எம்வி ஈக்குவல் பிடி. இதுதான் இர்விங் ஃப்ரெஷருடைய குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணி. ஆல்ரெடி குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணினா என்ன சொல்லிட்டேன் இல்லைங்களா? சோ இங்க எம் அப்படின்னா மணி சப்ளை. ஆர்பி வந்து எவ்வளவு மணி சப்ளை பண்ணிருக்காங்க, அதோட குவாண்டிட்டி என்ன, 5 lakhs-ஆ 20 lakhs-ஆ 5 crore-ஆ 10 crore-ஆ எவ்வளவு வந்து மணி சப்ளை பண்ணிருக்காங்க. தென் வெலாசிட்டி எவ்வளவு டேஸ் எவ்வளவு பீரியட் ஆயிடுச்சு. வெலாசிட்டி அப்படின்னா என்னது, வேகம். எந்த வேகத்துல அந்த மணி சைக்கிள் 5 lakhs நான் இப்ப உங்ககிட்ட 10,000 கொடுக்குறேன். இந்த 10,000 நீங்க போய் செலவு பண்ணுங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா செலவு பண்ணுவீங்க இல்லையா? உடனே செலவு பண்ணிடுவீங்களா? அத வந்து டிட்டர்மின் பண்றாங்க. அப்ப 10,000 உடைய வெலாசிட்டி என்ன? அந்த பாய் ஆர் கேர்ள் வந்து 5 days வச்சுட்டு இருந்து செலவு பண்ணாங்களா, 10 days வச்சுட்டு இருந்து செலவு பண்ணாங்களா, எவ்வளவு வெலாசிட்டி, அந்த மணியோட எவ்வளவு வேகத்துல வந்து அந்த மணியை வந்து செலவு பண்ணாங்க, அதோடைய வெலாசிட்டியை வந்து டிட்டர்மின் பண்றோம். அதுதான் இங்க வி. சோ மணி சப்ளை, அந்த மணி சர்க்குலேட் ஆன வெலாசிட்டி ஆஃப் மணி வி. பி பிரைஸ் லெவல், அந்த டைம்ல மணி சப்ளை பண்ண டைம்ல பிரைஸ் லெவல் என்னவா இருந்துச்சு. தென் டி வெலரம் ஆஃப் டிரான்சாக்ஷன், எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணும். இப்ப வெலாசிட்டின்றது பீரியட வந்து மென்ஷன் பண்றது, எவ்வளவு நாள் வந்து நீங்க அதோடைய வேகம் என்ன, எவ்வளவு செலவு பண்ணீங்க வேமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரத்துல எவ்வளவு பீரியட் வந்து எடுத்துச்சு, எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணீங்க. இப்ப ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், போனு, லேப்டாப், பெஞ்சஸ் இதெல்லாம் வாங்கிருப்போம். இதெல்லாம் தனித்தனியான டிரான்சாக்ஷன் தானே. குவாண்டிட்டி ஆஃப் தியரியில மணி சப்ளைல நம்ம என்ன பார்க்க போறோம், மணி சப்ளைல எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப என்ன கூட்ஸுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிருப்போம், சர்வீசஸ்க்கு டீச்சர்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சர்வீசஸ்க்கு இவங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிருப்போம் இல்லையா? சோ அந்த டிரான்சாக்ஷன் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணும் அதை டிட்டர்மின் பண்றதுதான் டி. தென் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ், இர்விங் ஃப்ரெஷரோட ஈக்குவேஷன்ல என்ன இர்விங் ஃப்ரெஷர் சொல்றாருன்னா, சப்ளை ஆஃப் மணி ஈக்குவல் டு டிமாண்ட் ஃபார் மணி. சோ எவ்வளவு மணி சப்ளை பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலான டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இர்விங் ஃப்ரெஷர் சொல்றாரு. இதுக்கு இந்த தியரியோடைய அனதர் நேம் என்னது, கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் இந்த தியரியோடைய அனதர் நேம் என்னது, கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுச்சா? சோ MV ஈக்குவல் PT, இதுதான் இர்விங் ஃப்ரெஷருடைய quantity theory ஓட equations. M is the money supply, V is the velocity of money, then P is the price level, T is the transaction level. Then Irving Fresher உடைய theoryல Irving Fresher supply of money equal to demand for money சொல்லிட்டு determine பண்றாரு. Irving Fresher quantity theory of money also known as cash transaction equation. Are you understand? புரிஞ்சுச்சா? Okay. Another equation, இப்போ இந்த first MV equal PT இருக்கு பாத்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை அப்படியே சேஞ்ச் பண்ணி இப்ப டிட்டர்மின் பண்றாங்க. எப்படி பாருங்க, பிரைஸ் மட்டும் தனியா செப்பரேட்டா எடுத்துடுறாங்க. MV equal PT-ல இந்த பிரைஸ் மட்டும் தனியா எடுத்துட்டு மணி சப்ளையும் வெலாசிட்டியும் டிரான்சாக்ஷனும் இது மூணுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. சோ இப்போ பிரைஸ் நம்ம டிட்டர்மின் பண்றோம். P equal MV divided T, மணி வேல்யூ தென் வெலாசிட்டி டிவைடட் டிரான்சாக்ஷன், இதை வந்து பிரைஸால நம்ம டிட்டர்மைன் பண்றாங்க. சோ இர்விங் ஃப்ரெஷர் வந்து இந்த ஈக்குவேஷனை சம் சப்ஸ்டிட்யூட்ல வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இன்னும் வந்து ஈக்குவேஷன் வந்து ப்ராடா மாத்தி எழுதுறாங்க. எப்படி மாத்தி எழுதுறாங்க, பிடி இப்போ பிரைஸையும் டிரான்சாக்ஷனையும் செப்பரேட்டா எடுத்துறாங்க. பிரைஸ் டிரான்சாக்ஷன் ஈக்குவல் MV.
மணி சப்ளை வெலாசிட்டி பிளஸ் M1V1. அப்போ இர்விங் ஃபிஷர் இங்க என்ன பண்ணிருக்காரு, M1V1 சொல்லிட்டு புதுசா அரைஸ் பண்ணிருக்காரு. சோ M1V1 என்னது, கிரெடிட் ஆஃப் மணி. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்ல ஜஸ்ட் அதோட வெலாசிட்டி பிரைஸ் மட்டும் டிட்டர்மைன் பண்றாங்க. பட் கிரெடிட்டும் இருக்குது இல்லையா, நம்ம மணி சப்ளை பண்றதுல பண்ணக்கூடிய மணிய கிரெடிட்டா ப்ரொவைட் பண்ணுவோம், இல்ல நம்மளுடைய கிரெடிட்டை ரீபேமெண்ட் பண்ற மணி சப்ளை பண்ணும். சோ அப்ப இதுல நான் இந்த குவாண்டிட்டி ஆஃப் தியரியில கிரெடிட்டும் இன்க்ளூட பண்ணணும். அதுக்காக தான் ஈக்குவேஷன்ஸ மாத்தி அரைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, சோ எப்படி எழுதிருக்காரு, P ஈக்குவல் MV பிளஸ் M1V1 டிவைடட் T. இப்போ எங்க பாருங்க, வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் மணி V. கடன் வாங்கிய கடன் பணத்தோடைய வெலாசிட்டி என்ன, நீங்க பிரிண்ட் அதோட வெலாசிட்டியை தான் V பண்றோம். இப்போ RB கிட்ட இருந்து நம்ம பாரோ பண்ணிருக்கோம், 5 lakhs வந்து பாரோ பண்ணி வாங்கியிருக்கோம். 5 lakhs பிரிண்ட் பண்ணி வாங்குற பாத்தீங்களா, அது பாரோ. அந்த பாரோ பண்ணக்கூடிய அமௌண்டோடைய வெலாசிட்டி என்ன, அதுதான் V1. தென் M1 கிரெடிட் மணி, கடன் வாங்கிய பேங்க்ல இருந்து கடன் வாங்கிய மணியை தான் M1 சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்றாங்க. இந்த இடத்துல நீங்க மெஷர் சப்ளை ஆஃப் மணில M1 M2 M3 அதை வந்து நீங்க கொண்டு வரக்கூடாது. இங்க M1 V1 மீன்ஸ் M power 1 V power 1. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா. P ஈக்குவல் MV பிளஸ் M power 1 V power 1 டிவைடட் T. நீங்க ஃபர்ஸ்ட் மணி சப்ளைல 4 படிச்சிருப்பீங்க, மெஷர்மென்ட் ஆஃப் மணி சப்ளை M1 M2 M3 M4 சொல்லிட்டு. அதை இதுல கொண்டு வரக்கூடாது. இது இர்விங் பிரஷர் உடைய ஈக்குவேஷன்ஸ், M power 1 V power 1 டிவைடட். ஓகே, are you understand? So இது equation 1, MV equal to is the equation 1, P equal MV divided T equation 2, PT equal MV plus M1 V1 equation 3. Then P equal MV M1 V1 T. இது ஈக்குவேஷன் 4. ஓகேங்களா, அதே ஈக்குவேஷன்ஸ் இர்விங் ஃபிஷர் மாடிஃபை பண்ணி இன்க்ளூட் சம் கிரெடிட் வேல்யூ நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட ஈக்குவேஷன் ரீரைட் பண்ணி எழுதின ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இர்விங் ஃபிஷரோட ஈக்குவேஷன் புரியுதுங்களா, இர்விங் ஃபிஷரோட கான்செப்ட் புரியுது. சோ இர்விங் ஃபிஷர் என்ன சொல்றாரு, மணி சப்ளை எப்படி டிட்டர்மைன் பண்றாங்கன்னா, மணி சப்ளை மூலமா தான் நம்ம பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி, மணி சப்ளை மணி நம்ம சப்ளை பண்ணிருக்கோம்னா, RBI கிட்ட இருந்து பிரிண்ட் பண்ணி வாங்கியிருக்கோம்னா அதோட பர்ச்சேசிங் பவரை நம்ம டிட்டர்மின் பண்ணணும். அந்த டிட்டர்மின் பண்ணக்கூடிய பர்ச்சேசிங் பவரை தான் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இர்விங் ஃபிஷர் வந்து டிட்டர்மின் பண்றாரு. தென் இர்விங் ஃபிஷரோட ஈக்குவேஷன் MV ஈக்குவல் PT, அதாவது மணி சப்ளை குவாண்டிட்டி ஆஃப் மணி வெலாசிட்டி ஆஃப் மணி, சப்ளை பண்ணக்கூடிய மணி சப்ளை இந்த வேகத்தை வந்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிருக்கோம். So, Irving Fisher quantity theory la MV equal PT. M is the money supply, V is the velocity of money, P price level, T transactions. So, these are the quantity theory of money. Irving Fisher quantity theory of money. என்ன சொல்ல வந்தனா, Irving Fisher major concept என்னன்னா, supply of money equal to demand for money. எவ்வளவு RBI பிரிண்ட் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலான டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான மணி சப்ளை பண்றாங்க. ஓகேவா, அதான் இர்விங் ஃபிஷரோடைய குவாண்டிட்டி ஆஃப் மணில வந்து சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இர்விங் ஃபிஷரோடைய டயகிராம் பாருங்க. இதுல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நீங்க இப்போ ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, MV ஈக்குவல் PT. ஓகேங்களா, சோ இது என்ன ஈக்குவல் PT என்னது, இர்விங் குவாண்டிட்டி ஆஃப் மணியோட ஈக்குவேஷன்ஸ். இப்ப இந்த டயகிராம்ல பாருங்க, பிரைஸ் லெவல y ஆக்சஸ்லயும் மணி குவாண்டிட்டி சப்ளை ஆஃப் மணிய எக்ஸ்லயும். இங்க என்ன பாருங்க, ஓபி பிரைஸ். இப்போ ஓபி பிரைஸ்ல OM வந்து மணி சப்ளை இருந்திருக்கு. ஓகே, சோ இங்க கான்செப்ட் என்னன்னா, எந்த அளவுக்கு மணி சப்ளை அந்த அளவுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் இல்லையா. இப்போ 5 lakhs இப்போ பிரைஸ் லெவல்லாம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா மணி சப்ளை ஸ்டார்ட் பண்ண, மணி சப்ளை பண்ணா அதிகமான பிரைஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா கண்ட்ரில வந்து அதிகமான மணி சப்ளை பண்ணனால இன்ஃபிளேஷன் அரைஸ் ஆயிடும். இன்ஃபிளேஷன் கான்செப்ட் நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இல்லையா. சோ அப்ப
இப்போ பிரைஸ் வந்து 20,000 இருக்கு. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். சோ மணி சப்ளை பண்ணாலே கவர்மெண்ட் எல்லாம் டிட்டர்மைன் பண்ணத பிரைஸ் லெவலை எப்படி ஹேண்டில் பண்றது? சோ மணி வந்து கண்ட்ரிக்கு நீடடா இருக்கு. சோ மணி பிரிண்ட் பண்ண போறோம். ஆனா மணி பிரிண்ட் பண்ணா அதுக்கு ஈக்குவலானது வந்து பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுமே. அததான் இர்விங் ஃபிஷர் சொல்றாரு. So now we are seeing about Irving Fisher quantity theory of money ஓடைய டயக்ராம் இப்ப நம்ம பார்க்க போறோம் இல்லையா? சோ இப்ப நீங்க மணி சப்ளை கான்செப்ட்ல இர்விங் ஃபிஷர் உடைய தியரிய கான்செப்ட வந்து நீங்க நல்லா சப்ளை ஆஃப் மணி ஈக்குவல் டு டிமாண்ட் ஃபார் மணி. எவ்வளவுதான் மணி சப்ளை பண்ணாலும் அது ஈக்குவலான டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணிடும். எப்படி கிரியேட் பண்ணுதான் இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஆர்பிஐ தான் வந்து மணி வந்து பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டாக் மணி. சோ இப்போ மணி ஆர்பிஐ வந்து ஒரு 5 crore வந்து பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணுதுன்னா அதுக்கு ஈக்குவலான பிரைஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ லேப்டாப்போட பிரைஸ் வந்து 20,000 இருக்கு. இப்ப சடனா கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மணி நீடடா இருக்கு. ஓகே. சோ இப்ப சடனா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு மணி நீடடா இருக்கு. சோ 5 crore வந்து பிரிண்ட் பண்றாங்க. சோ 20,000 இருந்த லேப்டாப் உடைய பிரைஸ் 40,000 இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் மணி சப்ளை நடக்குது. 40,000 இருந்த லேப்டாப் உடைய பிரைஸ் 80,000 ஆகுது. சோ மணி சப்ளை பண்ண பண்ண இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் உடைய வேல்யூ டபுள் அண்ட் ட்ரிபிளா வந்து சேஞ்சஸ் ஆயிடுது. சோ அப்ப எவ்வளவுதான் மணி சப்ளை பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலான டிமாண்ட் கிரியேட் ஆயிடுது. இததான் இர்விங் ஃபிஷர் சொல்றாரு. இப்ப இந்த டயக்ராம் பாருங்க. ஒய் ஆக்சஸ்ல பிரைஸ் லெவலும் எக்ஸ் ஆக்சஸ்ல மணி வேல்யூவும் அட் த சேம் டைம் பேனல் பில வந்து ஒய் ஆக்சஸ்ல வேல்யூ ஆஃப் மணி மணியோடைய வேல்யூவும் மணி சப்ளையும் வந்து டிட்டர்மைன் பண்ணும். குவான்டிட்டி ஆஃப் மணியும் டிட்டர்மைன். இப்ப பிரைஸ் வந்து ஓபி இருக்கு. ஓபி இருக்கக்கூடிய பிரைஸ் ஓஎம் அளவுக்கு குவான்டிட்டி மணியா இருக்கு. ஓஎம் வந்து ஆர்பிஐ வந்து மணி பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. மணி சப்ளை அது ஈக்குவலான பிரைஸ் ஓபியா இருக்கு. இப்போ மணி சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓஎம்ஆர் இருந்தது ஓஎம்2 இன்க்ரீஸ் ஆகுது. சோ மணி சப்ளை இங்க இன்க்ரீஸ் ஆக அட் த சேம் டைம் ஓபி2 அளவுக்கு பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுது. இப்போ நீங்க எல்லாரும் கண்டினியூஸா எல்லா கிளாஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும். என்ன டவுட் வரும்? டிமாண்ட் பார்த்தோம், சப்ளை பார்த்தோம், கன்சியூமர் ஈக்விலிபிரியம் பார்த்தோம், இன்டிஃபரன்ஸ் கர்வ் இவ்வளவு கான்செப்ட் பார்த்திருக்கோம் இல்லையா? இங்க ஓபிக்கு அப்புறம் OP1 தானே வரணும். ஆனா நான் இங்க 2 போட்டிருக்கேன், P2. இது ஏன்? இங்க எதுக்காகன்னா அதுதான் சொல்றேன். மணியோட சப்ளை OP1 வர இடத்துல OP2 வருது. அதுக்கான ரீசன் என்னன்னா மணியோட வேல்யூ மணி சப்ளை அதிகமா இருக்கும்போது பிரைஸோட வேல்யூ வந்து டபுளா இன்க்ரீஸ் ஆயிடுது. சோ ஆல்ரெடி இப்ப நான் என்ன சொன்னேன்? சோ இப்ப லேப்டாப் உடைய பிரைஸ் வந்து 20 இருக்கு. அதை தான் ஓபின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மணி சப்ளை அப்ப எப்ப என்னவா இருக்கு? ஓஎம்மா இருக்கு. இப்போ ஓஎம்மா இருந்த மணி சப்ளை OM2 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பட் இந்த லேப்டாப் உடைய பிரைஸ் என்னவா இருக்கு? 20,000 இருந்தது 40,000 இன்க்ரீஸ் ஆகுது. அதான் OP2. நம்ம டிமாண்ட் கான்செப்ட் இன்டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது PP1 அப்படிதான் பார்த்திருக்கோம். இப்ப இங்க OP2 போட்ட ரீசன் என்னன்னா இங்க பிரைஸ் லெவலுக்கு டபுளா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பண்றதுக்காக தான் இங்க OP2 போட்டிருக்கோம். சோ OM OPU இருந்தது. சப்ளை வந்து OM2 இன்க்ரீஸ் ஆகும் போது பிரைஸும் அதே சேம் அளவு டபுளா OP2 இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. சோ மணி நம்ம அதிகமா கம்மியா சப்ளை பண்ணா மணியோட வேல்யூ அதிகமா இருக்கும். வேல்யூ ஆஃப் மணி பாருங்க. ஓஎம் அது மேல இருக்க பிரைஸ் லெவல் மணி சப்ளை அதிகரிக்க பிரைஸ் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும்.
மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன். பட் மணி சப்ளை நம்ம அதிக பண்றதுனால மணியோடைய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிடும். சோ அளவு மணி சப்ளை நம்ம பண்றோம். இந்த ஓஎம் அளவு மணி சப்ளை பண்றதுனால மணியோட வேல்யூ வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா ஓஎம் வந்து கம்மியான மணி சப்ளை தானே. கம்மியான மணி சப்ளை நம்ம பண்ணும்போது மணியோட வேல்யூ வந்து ஓஐபி OP1 இருந்திருக்கு. இப்ப மணி சப்ளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். OM2 மணி சப்ளை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் அகைன் நம்ம மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிடுது. சோ கான்செப்ட் மணி சப்ளை நம்ம அதிகம் பண்ணா பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். பட் மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ். So this is the diagram of quantity area of money. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேல இருக்க ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல மணி சப்ளை அதிக இன்க்ரீஸ் ஆகுறதுனால பிரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. கீழே செகண்ட் ஒன் டயக்ராம்ல மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுறதுனால மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுறத மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் we are move on the Cambridge approach, cash balance approach. So Marshall equation ஓட ஈக்குவேஷன் போறோம். So first one Marshall equation. So Marshall equation என்ன? M equals KPY. So M equal KPY. This is the Marshall equation of quantity theory. M is the quantity of money, then Y is aggregate real income. So அப்ப Marshall இதுல என்ன கொண்டு வர? velocity எடுத்துட்டு வரல. Aggregate real income. Aggregate income என்ன? Then P, purchasing power of money. Public desire to hold money. பீப்புள்லாம் வந்து எவ்வளவு மணி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க டிசைர் பண்றாங்க, ஆசைப்படுறாங்க. பீப்புள் வந்து எவ்வளவு மணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க ப்ரிஃபர் பண்றாங்க. சோ K is the public. சோ இப்போ இந்த ஈக்குவேஷனை M equal KPY சேஞ்ச் பண்ணி ஆல்டர் பண்ணி எழுதுறாங்க. எப்படி? P equal பிரைஸ தனியா எடுத்துறாங்க. P equal quantity of money M divided KY. So another equation 1 divided P equal KY divided M. So அப்ப Marshall இங்க என்ன பண்றாரு? quantity of money aggregate real income ஆலையும் at the same time purchasing power of money, மணியோடைய purchasing power என்ன? அப்போ நம்மளோட இர்விங் ஃபிளஷர் பிரைஸால தான் டிட்டர்மைன் பண்ணாங்க. பட் இப்ப அந்த மணியோட purchasing power என்ன? at the same time people வந்து பப்ளிக் பாப்புலேஷன் பீப்புள்லாம் வந்து எவ்வளவு மணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கா ப்ரிஃபர் பண்றாங்க, எவ்வளவு ஹோல்ட் பண்ண இதால டிட்டர்மைன் பண்றாரு மார்ஷலுடைய கேம்பிரிட்ஜ். தென் இப்போ ஈக்குவேஷன். சோ கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன் என்ன? n equal pk, p equal n divided k. n is the total supply of money. So money n வந்து இதுல என்ன மாத்துற? அப்ப கினிஷன் வந்து ரெண்டு ஈக்குவேஷன் வந்து டிஃபரண்ட் எழுதுற. n is the total supply of money, then P is the general price of the consumption goods. So general price P வந்து இங்க என்னது? general price. Then K is the quantity of consumption, desire to keep the cash. So quantity of consumption K, small k வந்து என்னது? quantity of consumption. Then capital K, capital letter K. K is the real balance. So quantity of consumption, then real cash, real balance. So இது கினிஷனுடைய ஈக்குவேஷன். ஸோ கினிஷன் என்ன சொல்றாருன்னா குவான்டிட்டி ஆஃப் மணி எப்படி டிட்டர்மின் பண்ணணும்னா, ஸோ பீப்புள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பணத்தோட அது வந்து சேஞ்ச் ஆகாது. அவங்க அவங்களால 5,000 நான் ஹோல்ட் பண்ணி வைக்க ப்ரிஃபர் பண்றேன், இதுல எனக்கு எந்த சேஞ்சஸும் ஆகாது. 5,000 கன்சம்ஷன் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 5,000 நான் ஹோல்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ அததான் வந்து கினிஷியன் வந்து குவான்டிட்டி தியரி ஆஃப் மணில வந்து டிட்டர்மைன் பண்றது. பீப்புள்லாம் வந்து எவ்வளவு மணி ஹோல்ட் பண்ணி வைக்க ப்ரிஃபர் பண்றாங்க. n equal p k plus r k. அப்ப இது ஒரு கான்செப்ட். r என்ற கான்செப்ட் வந்து டிட்டர்மின் r k dash r p equal. சோ எல்லா ஈக்குவேஷனும் நீங்க படிச்சு வச்சிருக்கணும். எந்த ஈக்குவேஷன் எப்படி கேட்டாலும் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கரெக்டான ஆன்சரை வந்து டிட்டர்மைன் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்கல, இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன ஈக்குவேஷன் இது எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம் எல்லாமே நம்ம
பார்த்து வச்சுக்கணும். இதுல N is the total money supply, P is the price level of consumer. Consumer உடைய goods உடைய price level. ஓகே, சோ கீன்ஸ் என்ன சொல்றாரு? அக்கார்டிங் டு கீன்ஸ் அவருடைய ஈக்குவேஷன்ல K ஆர் K டேஷ் இது எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு. இதுல எந்த சேஞ்ச் பீப்புள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மணிலயும் எந்த சேஞ்சஸ் இல்ல, பீப்புள் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மணிலயும் எந்த சேஞ்சஸ் இல்ல, கேஷ் ரிசர்வ் ரேஷியோலயும் எந்த சேஞ்சஸ் இல்ல, பட் பிரைஸ் லெவல்ல தான் சேஞ்சஸ் அரைஸ் ஆகுது. திஸ் இஸ் த குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணி பை கினிஷியன். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? மணி சப்ளை ஆஃப் மணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சப்ளை ஆஃப் மணினா என்னன்னா ஓவரால் எக்கனாமிக்ல எவ்வளவு மணி சர்க்குலேட்டடா இருக்கு, அந்த சர்க்குலேட்டடா இருக்கக்கூடிய மணி ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ இது உள்ள டைம் பீரியட்ல பிரைஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் பண்றாங்க. திஸ் இஸ் த மணி சப்ளை. தென் மணியை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட் M1, M2, M3. பாத்தீங்கன்னா கரன்சி, காயின்ஸ், டிமாண்ட் டெபாசிட் பண்ணும்போது மேல பார்த்த M1 பிளஸ் சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ். தென் M3 கால்குலேட் பண்ணும்போது சேம் as M2 பிளஸ் டைம் டெபாசிட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கார்ப்பரேட். டிட்டர்மினேஷன் ஆஃப் மணி சப்ளை. மணி சப்ளை நம்ம எப்படி டிட்டர்மின் பண்றோம்? கரன்சி டெபாசிட் ரேஷியோ, ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, தென் ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ. தென் குவாண்டிட்டி ஆஃப் தியரி ஆஃப் மணில 2 இருக்கு. ஃபிஷர் குவாண்டிட்டி ஆஃப் மணி, தென் கேம்பிரிட்ஜ் அப்ரோச். மாடலுடைய டெஃபினிஷனும் இருக்கு, அட் த சேம் டைம் கினிஷனுடைய ஈக்குவேஷனும் இருக்கு. ஸோ இர்விங் ஃப்ரெஷருடைய ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டி ஆஃப் தியரிய ஃபேமஸ் பண்ணதே இர்விங் ஃப்ரெஷர் தான். இவருடைய தேரி வந்து பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணினும் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு டிட்டர்மின் பண்றாங்க. இவருடைய கான்செப்ட் சப்ளை ஈக்குவல் டிமாண்ட். எவ்வளவு மணி சப்ளை பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலான டிமாண்ட் வந்துடணும். அதுக்கு ஈக்குவலான டிமாண்ட் எப்படி வருதுன்னா பிரைஸால டிட்டர்மின் பண்ணி வருது. சோ இவருடைய ஈக்குவேஷன் M equal PT. So M is the money supply, V is the velocity of money, P is the price, T is the transaction. So again Irving Fresher உடைய ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்றாங்க. P equal MV divided T. Then again change பண்றாங்க. PT equal MV plus M1 plus V1. So இதுல M1 MV கிரெடிட் உடைய வெலாசிட்டி, கிரெடிட் மணியோட குவாண்டிட்டி, கிரெடிட் velocity determine. Then diagramல எந்த அளவுக்கு மணி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே டபுள் ட்ரிபிளா வந்து பிரைஸ் லெவலும் சேஞ்சஸ் ஆகுது. பட் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனா மணியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன். கேம்பிரிட்ஜ் அப்ரோச் மார்ஷல் கினிஷனும் கொடுத்திருக்காங்க. மார்ஷலோட ஈக்குவேஷன் M equal KPY. சோ குவாண்டிட்டி ஆஃப் மணியும் தென் வந்து இதுல அக்ரிகேட் ரியல் இன்கம் டெர்மின் பண்றாரு. தென் பர்ச்சேசிங் பவர், குவாண்டிட்டி ஆஃப் மணில இருந்து பர்ச்சேசிங் பவரால பிரைஸால டிட்டர்மைன் பண்றாங்க. தென் K பீப்புள் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மணி, பீப்புள் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க ப்ரிஃபர் பண்றாங்க, அதையும் டிட்டர்மைன் பண்றாங்க. தென் கினிஷனோட ஈக்குவேஷன் N equal PK. N is the total sum of money, P is the general price, K is the people hold the money. People hold பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மணி. தென் அகைன் இவருடைய ஈக்குவேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது இவர் இதுல என்ன சொல்றாங்க, K ஆர் K டேஷ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, P மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. So this is the money supply of money. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம क्वेश्चंस பார்க்கலாம். some questions. Okay, the value of money is Fisher equation is determined by ஃபிஷரோட ஈக்குவேஷன்ல மணி வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணி கேக்குறாரு. டிமாண்ட் ஃபார் மணியா, சப்ளை ஆஃப் மணியா, டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணியா, நன் ஆஃப் தி அபோவா. சோ ஃபிஷரோடைய குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணில எப்படி மணியை வேல்யூ பண்றாங்க. சோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி, சப்ளை ஆஃப் மணி ஈக்குவல் டு டிமாண்ட் ஃபார் மணி இல்லையா. சோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் மணி. தென் அக்கார்டிங் டு குவாண்டிட்டி தியரி ஆஃப் மணி த வேல்யூ ஆஃப் மணி டிபெண்ட்ஸ். அந்த குவாண்டிட்டி ஆஃப் தியரி ஆஃப் மணில மணியோட வேல்யூ வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, டிபெண்ட்ஸ் அப்பான் குவாண்டிட்டி தியரி ஆஃப் சர்க்குலேஷன்ஸ். ஓகே, சோ மணியோட கான்செப்ட்ல சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய மணியால நம்ம எவ்வளவு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எவ்வளவு குவாண்டிட்டியை பர்ச்சேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான்
டிட்டர்மின் பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். அக்கார்டிங் டு கேம்பிரிட்ஜ் ஈக்குவேஷன், the value of money depends upon. Then the degree of relationship between demand for and supply of money is Fisher equation. Demand and supply of money. இதோட Fisher உடைய ஈக்குவேஷன் என்ன? Supply greater than demand, supply equal to demand, supply less than demand, none of the above. So கண்டிப்பா இதுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? Supply equal to demand. Then high powered money is also known as all of the above. அந்த 4 M4க்கு பாத்தீங்களா, அது எல்லாமே இன்க்ளூடட் ஆகுது. அப்ப என்ன ஆன்சர்? ஆல் ஆஃப் தி அபவ். பேஸ் M1ல இருந்து ரிசர்வ் மணி, நேரோ மணி எல்லாமே இன்க்ளூடட் பண்ணிட்டு இருக்கதா ஹை பவர்ட் மணி. தென் who state that bad money drives goods money out of the circulation when both of them full legal tender. அதாவது ஒரு நல்ல பணம் கெட்ட பணம் இது ரெண்டுத்தையும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுமே லீகலா தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பேட் மணியும் இருக்கு, குட் மணியும் இருக்கும். இது ரெண்டுலயும் லீகலா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. இதை யாரு சொன்னா? தாமஸ் கிரேஷம். சோ ஃபிஷர், மார்ஷல் அண்ட் கின்ஸ் இவங்களுடைய மணி கான்செப்ட் மட்டும் பார்க்காம சம் எக்கனாமிஸ்டும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சும்மா ஒரு ஜென்ரலா வந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். சோ பேட் மணி டிரைவ்ஸ் ஏ குட் மணி ஆஃப் தி சர்க்குலேஷன் சொன்னது தாமஸ் கிரேஷம். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் மணி. இதுக்கு ஆன்சர் தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். வேல்யூ ஆஃப் மணி, மணியோட வேல்யூ எது? கீழே 4 ஆப்ஷன். டைரக்ட்லி ரிலேட்டட் டு பிரைஸா, இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு பிரைஸா, இல்ல ப்ரொபோர்ஷனேட் ரிலேட்டட் டு பிரைஸா, ஆல் ஆஃப் தி அபோவா? மணி பிரைஸோட எப்படி ரிலேட்டடா இருக்கு? இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் டு தி பிரைஸ் லெவல், மணி சப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஷர் கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன். ஃபிஷர் உடைய கேஷ், அதாவது இர்விங் ஃபிஷர் உடைய கேஷ் டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் எது? ஆப்ஷன் எது? சோ இததான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? ஆன்சர் P = MV / T. ஓகே, சோ மாத்தி வேற ஈக்குவேஷன் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க கரெக்டான ஈக்குவேஷன்ஸ பார்த்து எழுதணும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் MV = PY V ரெஃபரன்ஸ் ரேட். இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வேல்யூ ஆஃப் மணியா, வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணியா, வேரியேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், ஆல் ஆஃப் தி அபோவா? வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் மணி. MV இருக்கு இல்லையா? அப்ப என்னது? வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன்ஸ் ஆஃப் மணி. நெக்ஸ்ட், ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் அசோசியேட் வித். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யார் சொன்னது? அதுக்குதான் நான் சொல்றேன், இன்னொரு நேமையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பர்ச்சேசிங் குவான்டிட்டி தியரி ஆஃப் மணிய பர்ச்சேசிங் பவர். ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொன்னது யாரு? இர்விங் ஃபிஷர். ஓகே ஓகே, these are the today classes. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். ஓகே, சோ மணி சப்ளைல நம்ம இர்விங் ஃபிஷர் அண்ட் கினிஷியன் தென் மார்ஷல் உடைய குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி பார்த்திருக்கோம். சோ மணி சப்ளை கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஈக்குவேஷன்ஸும் படிச்சுக்கோங்க. அனதர் நேம் மணி சப்ளையோடைய என்னென்ன தியரிஸ் தான் வருது, எந்த எக்கனாமிக்ஸ் என்ன சொன்னாரு, அவருடைய ஈக்குவேஷன் என்ன, எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ டு ஆல். See you later.